ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 9.2ல் 2வது கணக்கு பார்க்கலாம். 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. மொத்தமாக 400 இளைஞர்கள். அந்த 400 பேரில் 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. சரிங்களா? 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. நெக்ஸ்ட், சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ அந்த 400 பேர்ல ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடாது. அதற்கான நிகழ்தகவு என்ன? அதை தான் கேட்குறாங்க. ஓகே, தீர்வு ஃபர்ஸ்ட் எஸ்னா கூறுவழி. இங்க எண்ணிக்கை கொடுத்துருக்கனால டைரக்டாவே எழுதிக்கலாம். என்ன சொல்லி தந்திருக்கேன்? எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மொத்த இளைஞர்களின் எண்ணிக்கை இதை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பேர்? 400. மொத்தமாக 400 இளைஞர்கள். சரிங்களா? இனி கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை ஏயா எடுத்துக்கணும். பாருங்க, ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடாது. அப்போ அதை எழுதிக்கலாமா? இளைஞர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி இப்படின்னு எழுதிக்கணும். இனிமே இவங்களோட எண்ணிக்கையை என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத நபர்களின் எண்ணிக்கை இதை நம்ம என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தமா 400 இளைஞர்கள். சரிங்களா? அதுல 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. அப்போ இல்லாத நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? 400ல இருந்து 191 கழிச்சாலே போதும். கழிக்கலாம். 400 மைனஸ் 191 சைட்ல கழிக்கிறேன். 400 191 கடன் வாங்கலாம். இது 3 ஆயிடும். சரிங்களா? அப்புறம் இது 9, இது 10. 10ல் 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 9. அப்புறம் 9லேருந்து 9னா 0. 3லேருந்து 1 கழிச்சா 2. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 209. இதுதான் என் ஆஃப் ஏயோட மதிப்பு. இனிமேல் நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். மதிப்பை பிரதியிடலாம். என் ஆஃப் ஏயோட மதிப்பு 209 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 400 எழுதிக்கலாம். 400. இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 209 டிவைடட் பை 400. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.